ரயில்களில் தீ விபத்துகளை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கையாக இரவு நேரங்களில் ரயில் பெட்டிகளில் மொபைல் போன் சார்ஜ் செய்யும் பிளக் பாயிண்ட்களுக்கு மின் இணைப்பு ரத்து செய்யப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபில் நடந்த கபடி போட்டியில் நடுவர்கள் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டதாகவும் எதிர் அணியினரால் தாக்கப்பட்ட நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தலையீட்டால் பாதுகாப்பு கிடைத்ததாகவும் சென்னை திரும்பிய கபடி வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்பரப்பில் மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் இருவர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்திற்கு ஜாதி மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ காரணம் அல்ல, இருவரிடையே ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட சமூக நீதி இயக்கம் திமுக, முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சேலத்தில் பாமக சார்பில் சேலம் மாவட்ட பாமக சொந்தங்களுடன் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சி மட்டுமே அமையும், அதற்கான சூழல் வந்துவிட்டது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் திடீரென மூடப்பட்ட ஐடி நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகுக்கவும் வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை வார்க்க 2 ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. உலகம் புறந்தள்ள முடியாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். இஸ்ரோ சார்பில் GSLV F-15 ராக்கெட் இன்று காலை 6:23 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து விண்ணில் பாய்ந்தது. இது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஆகும். தென் தமிழகத்தில் சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த மருத்துவர் சுனில் குப்தா என்பவரை கடத்தல் கும்பல் காரில் கடத்தி 6 கோடி பணம் மற்றும் தங்கம் கேட்டு மிரட்டியுள்ளனர். கர்நாடக போலீசார் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்ததால் மருத்துவர் விடுவிக்கப்பட்டார். மும்பை மற்றும் அகமதாபாத்தில் உலக புகழ்பெற்ற கோல்டு பிளே இசை கச்சேரி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் உலகில் மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் தற்போது இந்தியா நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மதச்சார்பற்ற சொத்து சட்டத்தை பின்பற்றுவதற்கு அனுமதிக்க கோரி முஸ்லிம் பெண் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். FICO என்ற தனியார் ஆய்வு நிறுவனம் ஆன்லைன் மோசடிகள் குறித்து கடந்த ஆண்டு ஆய்வு ஒன்றை நடத்தியது. அதில் பணம் செலுத்தும் செயலிகள் மூலமாக நாட்டில் 3இல் 1 பகுதியினர் மோசடி நபர்களிடம் பணத்தை இழப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் வண்ணமயமான மகா கும்பமேளாவில் அதானி குழுமத்தைச் சேர்ந்த 5000 ஊழியர்கள் தன்னார்வலர்களாக சேர்ந்து பக்தர்களுக்கு உதவி வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் முதியோர் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஏஜ்வெல் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மௌனி அமாவாசையை ஒட்டி மகா கும்பமேளாவில் இன்று 10 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நேற்று மற்றும் 3 கோடியே 90 லட்சம் பக்தர்கள் புனித நீராடினர். சீனாவின் டீப்சீக் AI சாட்போட் செயலிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதால் அமெரிக்க பங்கு சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டு உலக கோடீஸ்வரர்களுக்கு 9.3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையேயான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது. வழக்கு விசாரணை தொடர்பாக ஆஜராகும்படி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வாட்ஸ்அப் உள்ளிட்ட மின்னணு முறைகள் வாயிலாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒலிம்பிக் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். மேலும், நான் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கும்பமேளாவுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இங்கு வந்தேன், இதில் பங்கேற்றது மகிழ்ச்சி என்று கூறியுள்ளார். யமுனை நதியில் ஹரியானா மாநில பாஜக அரசு நச்சு கலப்பதாக குற்றம் சாட்டிய விவகாரம் தொடர்பாக டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளருமான கெஜ்ரிவாலுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
வெற்றியின் பயன் நல்ல மனிதராக உருவாக்குவதில் இருக்க வேண்டும் என தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரான நீதிபதி ராமசுப்ரமணியன் கூறியுள்ளார். கோயம்பேடு சந்தையில் தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த மாதம் ஒரு கிலோ தேங்காய் 40 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விற்பனையானது. நேற்று 65 ரூபாய் வரை விற்றது. மேலும் சில்லறை விலையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சமாக 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை சார்பில் மாநில அளவிலான தபால் தலை சேகரிப்பு கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான 14வது மாநில அளவிலான தபால் தலை கண்காட்சி சென்னையில் இன்று தொடங்குகிறது. சென்னையிலிருந்து விமானத்தில் சிங்கப்பூர் செல்ல வந்த சென்னை பயணியிடமிருந்து GPS கருவி பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அவரது பயணத்தை ரத்து செய்து அவரையும் GPS கருவியையும் விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மும்பையில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இணையதளத்தில் தேடிய ரிசர்வ் வங்கி உயர் அதிகாரியின் ஒரே மகளான +2 மாணவி கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் பூசன் நகரில் உள்ள கிம்ஹே சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹாங்காங் நோக்கி 169 பேர் மற்றும் விமான பணியாளர்கள் 7 பேருடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றியதால் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என திருப்பரங்குன்றத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கேள்வி எழுப்பினார். தமிழக கல்வித்துறையில் 52,000 பணியிடங்கள் நிரந்தரம் செய்யப்பட்ட உத்தரவுக்கு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி கணினி ஆசிரியர் சங்கம் வரவேற்பு. அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை. சென்னை மாநகராட்சியின் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்தப்படும் என்ற அறிவிப்பின்படி ஷர்மா நகரில் முதல் விழாவை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். தை அமாவாசையை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றங்கரையில் சிம்மக்கல் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருப்பதால் நாம் தமிழர் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் விதியை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் உட்பட 10 நபர்கள் மீது ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய அயலக பணிப்பிரிவைச் சேர்ந்த 7 அலுவலர்கள் தலைமைச் செயலர் நா. முருகானந்தத்தை சந்தித்ததுடன் தமிழகத்தின் பாரம்பரிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்கின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்கா வழிபாட்டு பிரச்சினையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட கோரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் சார்பில் மனு. டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் டெல்லி சட்டசபை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆதிஷி இருவருக்கும் தோல்வி நிச்சயம் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். கனடாவின் தேர்தல்களில் இந்திய அரசாங்கம் தலையிட்டதாக கூறப்படும் அந்த நாட்டு அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது. உண்மையில் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தொடர்ந்து தலையிடுவது கனடாதான் என மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் ஆந்திராவைச் சேர்ந்த 5 பெண்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். சென்னையில் மூளைச்சாவு அடைந்த 2 பேரின் உடல் உறுப்பு தானத்தால் 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. மாற்று உறுப்பு பெற்ற அனைத்து நோயாளிகளும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்துடன் இணைந்து 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் மற்றும் தமிழ்நாடு ட்ரையத்லான் சங்கத்துடன் இணைந்து STAD ஆசிய ட்ரையத்லான் கோப்பை போட்டிகளை நடத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். அண்டர் 19 T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணியின் தொடக்க வீராங்கனையான த்ரிஷா கோங்கடி சதம் விளாசி அண்டர் 19 T20 உலகக்கோப்பையில் சதம் விளாசிய முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் இன்று மௌனி அமாவாசையை முன்னிட்டு கோடிக்கணக்கில் பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் கூடியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர்.
மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசையை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் கோடிக்கணக்கில் பக்தர்கள் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்து பலர் படுகாயம் அடைந்த நிலையில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச அரசு. திரிவேணி சங்கமத்திற்கே செல்வேன் என்றில்லாமல் அருகில் உள்ள இடத்திலேயே நீராடுங்கள் என்று பக்தர்களுக்கு முதல்வர் யோகி அவசர கோரிக்கை. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. 1 மணி நேரத்திற்குள் 2வது முறையாக தொலைபேசியில் அழைத்து மீட்புப் பணிகள் மற்றும் கூட்ட தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசித்தார் பிரதமர். ChatGPT, Copilot, Metal AI, Grok, Gemini என்று அமெரிக்காவும் டீப்சீக் என்று சீனாவும் அறிவு வளர்ச்சியில் கொடிக்கட்டி பறக்கும் நிலையில் மோடி ஆட்சியில் கோமியத்திற்கும் கும்பமேளாவிற்கும் இந்தியா விளக்கு தேடிக் கொண்டிருக்கிறது என்று திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் போட்ட ட்வீட் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.